அதே இது ஒரு பெண்ணு தன்னுடைய பரிஜுக்குள்ள தன்னுடைய அந்த உறுப்புக்குள்ள தண்ணீரை ஊற்றினாள் என்று சொன்னால் உடனே அது நோன்பை முறித்து விடும். ஆண் குறிக்குள்ள ஊத்தினாமனா முடியாது, பெண் குறிக்குள்ள ஊத்தினா முறிஞ்சு போகும் சொல்லி சட்டம் எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதை எந்த ஹதீஸிலிருந்து எடுத்துக்கொண்டீர்கள்? எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து பெற்றீர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் பரிபூர்ணமானது இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை முறிப்பதற்கு இப்படித்தான் விதிகளை சொல்லி தந்தார்களா? இந்த சட்டங்கள் இப்படித்தான் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் பட்டியல் போட்டார்களா? இல்லாத உள்ளாததை எல்லாம் சொல்லுவதை நீங்கள் விட்டுவிட வேண்டும். அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸ், மார்க்கம் என்பது அல்லாஹ்விற்கு மாத்திரமே பரிசுத்தமானது என்று இருக்க, மார்க்கத்தின் பெயரால் இது மாதிரியான ஆபாச குப்பைகளை நீங்கள் வெளியேற்ற வேண்டும். அது மாத்திரமல்ல, அத்தோடு சேர்த்து இன்னொன்று சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்க, அதுக்கு நேர் மாற்றமான சட்டத்திட்டங்கள். சகோதரர்களே, எதிரணியின் தலைவர் தனது ஒரு வாதத்திலிருந்து இப்போது வாபஸ் வாங்கியிருக்கிறார். அதாவது வெளியில் சொற்பொழிவுகளிலும் அவர்களுடைய பத்திரிகைகளிலும் வழக்கமாக எழுதுவதுண்டு, இந்த பிணத்துடன் உறவு கொள்வதை போன்ற சட்டங்கள், மிருகத்துடன் உறவு கொள்வதை போன்ற சட்டங்கள் ஃபிக்ஹ் கிதாபுகள் இருக்கிறது, இது யாருடைய கற்பனையாவது வருமா? இவ்வளவு அசிங்கமான சட்டங்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று பேசி மக்களை திசை திருப்பது உண்டு. ஆனால் நாங்கள் அது போன்ற கற்பனைகள் ஹதீஸ் கிதாபில் வந்திருக்கிறது என்று சொன்னபோது அது ஆபாசம் இல்லை என்று ஒத்துக்கொண்டார்கள். இது போன்று இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர்களுடைய வாயால் நாங்கள் இங்கே ஒத்துக்கொள்ள வைப்போம். கிதாபு காட்ட சொல்லி பல பல சந்தர்ப்பங்களுக்கு முன்னாலே நாம் சொல்லிவிட்டோம். ஆனால் அதிலேயே நேரத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கும் தெரியும், கிதாபை காட்டுங்கள் என்று சொன்னபோது அவர்கள் கேட்டார், அப்போதே காட்டியிருக்கலாம். அவர்கள் கேட்டார்கள், எந்த விஷயத்துக்கு உங்களுக்கு கிதாபை காட்ட வேண்டும்? அப்போது நாங்கள் சொன்னோம், நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் கிதாபை காட்டுங்கள். அப்போது சொன்னார்கள், அப்பவும் காட்ட வேண்டியதானே? அப்ப சொல்றாங்க, உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு ஒவ்வொன்றா சொல்லுங்க, அப்ப நாங்க காட்டுவோம். சரி, நாங்கள் ஒவ்வொன்றாக சொல்கிறோம். அதுல இடையில ஒரு விஷயம் சொன்னாங்க, 45 கேள்வி கேட்டிருக்கேன், நாங்க ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சிருக்கோம், எத்தனை கேள்வின்னு ஒவ்வொன்றா சொல்லி மக்கள்கிட்ட நாங்க நிரூபிப்போம். ஒன்னாவது, நீங்க வாசிச்சு அர்த்தம் வச்சு வாசிச்ச ஆளே அர்த்தம் வச்சு அதை எங்களுக்கு தரணும். ஒன்னாவது, இமாமின் மண்டை பெரிதாக இருக்க வேண்டும் என்று ஃபிக்ஹ் கிதாபில் இருக்கிறது. இதை பற்றி சொன்னீர்கள். அதனுடைய அந்த வாசகத்தை, அந்த அரபி, இமாமின் தகுதி மனைவி அழகாக இருப்பது என்று சொன்னீர்கள். இமாமுக்கு உறுப்பு சின்னதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உறுப்பு என்பதை ஒரு தவறான கண்ணோட்டத்தின் பக்கம் மக்களை செலுத்தினீர்கள். ஒரு உண்ணக்கூடிய பிராணி மற்றொரு உண்ணக்கூடிய பிராணியுடன் உறவு கொண்டு மனிதன் பிறந்தால் அவன் இமாமத்து செய்யலாம் என்று சொன்னீர்கள். ஹஜ்ஜுக்கு போனவள் கழுதையுடைய உறுப்பை தன்னுடைய உறுப்புக்குள் நுழைத்தால் சொல்லப்பட்டிருக்கிறது, இது ஆபாசம் தானே என்று கேட்டார்கள். அடிமை பெண்ணுடன் உறவு கொள்வதை மனைவி பார்க்க கூடாது, ஆனால் மனைவியுடன் உறவு கொள்வதை அடிமை பெண் பார்க்கலாம் என்று சொன்னார்கள். தன் குறியை தன் மலத்துவாரத்தில் நுழைத்தால் இந்த சட்டம் சொன்னார்கள். நாயோ பன்றியோ பெண்ணுடன் உறவு கொண்டு அவன் தொழ வைக்கலாமா, அதை பற்றி சொன்னார்கள். மிஸ்வாக்கு குச்சியை பற்றிய பல விஷயங்களை சொல்லி பல நோய்கள் உருவாவதாக சொன்னார்கள். ஒரு நாள் குழந்தையுடன் உறவு கொண்டால் இந்த சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். விபச்சாரம் செய்தவன் விபச்சாரியை பற்றி தனது மனைவி என்று சொன்னால்